வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் வருக வருக என்ற வரவேற்கின்றோம். இந்த விழாவில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக 112 கோடி 85 லட்சம் ரூபாய் செலவில் நாள் முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்குமாறும் எல்லாரும் சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சார். மேலும் 710 கோடி ரூபாய் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 4 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு நகரத்தின் உண்மையான வளர்ச்சி கட்டிடங்களில் மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் குடிநீர் வசதிகளிலும் நவீன உள்கட்டமைப்பிலும் நிலையான நகர்ப்புற வளர்ச்சியிலும் வெளிப்படுகிறது. மக்கள் நலனை முன்னிறுத்திய வளர்ச்சி பணிகள் புதிய உத்வேகத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த உயரிய இலக்கை நோக்கி மக்களின் தேவைகளை முன்னிறுத்தி தரமான நகர்ப்புற உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து உருவாக்கி வருகின்றது தமிழ்நாடு அரசு. நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் திருப்பூர் மாநகராட்சியில் நொய்யல் ஆற்றின் குறுக்கே வடக்கு மற்றும் தெற்கு திருப்பூரை இணைக்கும் வகையில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் போக்குவரத்து நெரிசலை குறைத்து மழை காலங்களிலும் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்து பொதுமக்களின் பயணத்தை மேலும் எளிதாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பெருந்துறை, கோத்தகிரி மற்றும் விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் ரூபாய் 94.85 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் விநியோகம் மற்றும் குடிநீர் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு ரூபாய் 112.85 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள 4 மக்கள் நல திட்டங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் திண்டுக்கல் மாநகராட்சியில் புதிய பேருந்து நிலையம், கரூர் மாநகராட்சியில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், திருவேற்காடு நகராட்சியில் ஒருங்கிணைந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம் மற்றும் மாங்காடு நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் என மொத்தம் ரூபாய் 710.50 கோடி மதிப்பீட்டிலான மக்கள் நல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. என மொத்தம் ரூபாய் 823.35 கோடி மதிப்பீட்டிலான மக்கள் நல திட்டங்களை திறந்து வைத்து புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து மற்றும் புதிய திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நட்டு வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்ட மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் கூடுதல் தலைமைச் செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நடைபெறும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமை செயலருக்கும் மற்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வருக வருக என்று வரவேற்கிறேன். 113 கோடி செலவில் பல்வேறு மாவட்டங்களில் நவீன உபகரணங்களுடன் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்க மாண்பு முதலமைச்சரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி அதன் மக்களின் ஆரோக்கியத்தில் தொடங்குகிறது. அந்த உயரிய நோக்கை வழிகாட்டியாக கொண்டு மக்களின் நல்வாழ்வை முதன்மையாக கருதி செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நவீன மருத்துவ மற்றும் சுகாதார கட்டிடங்களை உருவாக்கி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ரூபாய் 48.81 கோடி மதிப்பீட்டில் 6 தளங்கள் கொண்ட புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டிடம் உருவாக்கப்பட்டு மருத்துவ பயனாளிகளுக்கு உயர்தர சிகிச்சை வசதிகளை வழங்கும் மருத்துவ மையமாக உருவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் ரூபாய் 32.65 கோடி மதிப்பீட்டில் அவசர கால தேவைகளை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த தீவிர சிகிச்சை பிரிவும் தாய் சேய் நலப்பிரிவும் கொண்ட நவீன மருத்துவ வளாகம் உள்ளிட்ட 7 புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் ரூபாய் 94.76 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 6.78 கோடி மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சைக்கான டெலிகோபால் கதிர்வீச்சு கருவி மற்றும் பங்கர் வசதியுடன் புதிய மருத்துவமனை கட்டிடம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் 18 புதிய சுகாதார கட்டிடங்கள் ரூபாய் 11.45 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு அடிப்படை சுகாதார சேவைகள் மக்களுக்கு எளிதில் கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்கின்றன. இவ்வாறு மொத்தம் 26 புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் ரூபாய் 113 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டின் மருத்துவ உள்கட்டமைப்பில் புதிய மைல் கல்லாக திகழ்கின்றன. இந்த புதிய மருத்துவமனை கட்டிடங்களை திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையில் ரூபாய் 113 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு கல்லூரிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறேன். மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் நம்முடைய துறையுடைய தலைவர்களையும்
அன்புடன் வரவேற்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ரூபாய் 774 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயர்கல்வித்துறை சார்ந்த 51 கல்விசார் கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வியின் தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தும் நோக்கில் நமது தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திறன்மிகு தலைமையில் வலுவான கட்டமைப்பினை உருவாக்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் சார்பில் 25 மாவட்டங்களில் ரூபாய் 233.06 கோடி மதிப்பீட்டில் 3 அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 31 அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 31 திறன்மிகு மையங்களுக்கான பணிமனைகள், 12 வகுப்பறைகள், 12 ஆய்வகங்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் கட்டடம் மற்றும் இதர கட்டடங்கள், மேலும் 8 மாவட்டங்களில் ரூபாய் 35.40 கோடி மதிப்பீட்டில் 11 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 72 வகுப்பறைகள், 4 ஆய்வகங்கள், ஒரு மின் நூலகம் மற்றும் இதர கட்டடங்கள், மேலும் வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் 18 வகுப்பறைகள் கொண்ட கல்வி கட்டடம் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் 51 பணிகள் ரூபாய் 274.46 கோடி மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உயர்கல்வித்துறையின் அடுத்த கட்ட முன்னெடுப்பாக புதிய கல்லூரி கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், HOD அவர்களுக்கும் தமிழ்நாடு மாணாக்கர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மதிப்புக்குரிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 525.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 இடங்களில் கட்டப்பட்ட 4260 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் பெரம்பூரில் 1.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதுகாப்பான வாழ்க்கை, ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்ல எதிர்காலம், ஒவ்வொரு தாய்க்கும் நிம்மதியான இல்லம், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 2031 குடிசைகளற்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறார். அதன்படி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் சென்னை மாவட்டம் காந்தி நகர் திட்ட பகுதியில் ரூபாய் 85
45.55 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 500 குடியிருப்புகளும் திருவள்ளூர் மாவட்டம் பூச்சி அத்திப்பேடு திட்ட பகுதியில் ரூபாய் 156.14 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1152 குடியிருப்புகளும் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி திட்ட பகுதியில் ரூபாய் 57.67 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 528 குடியிருப்புகளும் புதுக்கோட்டை மாவட்டம் ரெங்கம்மாள் சத்திரம் திட்ட பகுதியில் ரூபாய் 60.19 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 528 குடியிருப்புகளும் ஈரோடு மாவட்டம் மோதூர் திட்ட பகுதியில் ரூபாய் 45.46 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 516 குடியிருப்புகளும் மற்றும் ஒடையகவுண்டன் பாளையம் திட்ட பகுதியில் ரூபாய் 40.52 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 384 குடியிருப்புகளும் தேனி மாவட்டம் உத்தமபுரம் திட்ட பகுதியில் ரூபாய் 39.14 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 336 குடியிருப்புகளும் நீலகிரி மாவட்டம் நடுஹட்டி திட்ட பகுதியில் ரூபாய் 22.16 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 164 குடியிருப்புகளும் மற்றும் சேரங்கோடு திட்ட பகுதியில் ரூபாய் 18.92 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 152 குடியிருப்புகளும் ஆக மொத்தம் ரூபாய் 525.75 கோடி மதிப்பீட்டில் 4260 குடியிருப்புகளுக்கான பணிகள் முடிக்கப்பட்டு அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, மின்சார இணைப்பு, தரமான சாலை வசதி, தெரு விளக்குகள், கழிவுநீர் வடிகால் அமைப்பு மற்றும் கழிவறை வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் பெரம்பூரில் ரூபாய் 1.43 கோடி மதிப்பீட்டில் 45 நபர்கள் அமரும் வண்ணம் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்து மக்கள் நல திட்டங்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தற்போது திறந்து வைக்கப்பட்டு ஏழை எளிய மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது. இது போன்ற நல்ல பல திட்டங்களையும் பாதுகாப்பான, ஆரோக்கியமான மற்றும் தரமான வாழ்க்கையை வழங்க முழுமையான குடியிருப்புகளையும் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திட்டப்பகுதி மக்கள், பெரம்பூர் பகுதி மக்கள் மற்றும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் ரூபாய் 525.75 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 4260 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் பெரம்பூரில் ரூபாய் 1.43 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை திறந்து வைத்தமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் மற்றும் செயலர் அவர்களுக்கும் காணொலி வாயிலாக திருவள்ளூர் மாவட்டம் பூச்சி அத்திப்பேடு திட்ட பகுதியிலிருந்து பங்கேற்றவர்களுக்கும் அனைத்து மாவட்ட பயனாளிகளுக்கும் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.